இன்னைக்கு நாம திருவாசகத்துல திருச்சதகம் என்ற தலைப்புக்கு கீழே மெய்யுணர்தல் பாடலோட 4வது பகுதியை பார்க்க போறோம். சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகத்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்தி என்ன பாவம் திரிதவரே. இதுல மாணிக்க வாசகர் 2 நிகழ்வுகளை மேற்கோள் காட்டுறாரு. ஒரு முறை தக்ஷன் சிவநிந்தனை செய்வதற்காகவே யாகம் ஒண்ணு நடத்துறான். அந்த யாகத்துக்கு சிவபெருமானை தவிர மற்ற எல்லா தேவர்களையும் இன்வைட் பண்றான். சிவபெருமான் அழைக்கப்படவில்லை என்று தெரிந்தும் எல்லா தேவர்களும் யாகத்துல கலந்து விருந்தையும் ஏத்துக்கிறாங்க. நியாயம் கேட்க சென்ற சதிதேவி அந்த யாக குண்டத்திலேயே தன் உயிரை மாய்த்து கொள்றாங்க. சதிதேவியோட பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாத சிவபெருமானுக்கு பயங்கர கோபம் வருது. அப்போ சிவபெருமானிலிருந்து வீரபத்ரர் வராரு. இருந்த எல்லாரையும் தீக்கிரையாக்குறாரு. இன்னொரு முறை தாங்கள் இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக தேவர்கள் பார்க்கடலை கடையிறாங்க. முதல்ல ஆழகால விஷம் வருதுலயும் சாவுக்கு பயந்து அப்பனே காப்பாத்துன்னு கடைசியில போய் சிவன் கிட்ட போய் நின்னாங்க. இதற்கெல்லாம் தாங்கிற இருமாப்பு தான் காரணம். இது மிகப்பெரிய பாவம்னு சொல்றாரு. நம்ம அனைவருக்கும் மட்டுமல்ல மூவருக்கும் உயர்ந்தவர் சிவபெருமான் என்று சொல்றார்.